சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த வார்த்தைகளை நீ என்னவென்று முழுமையாக கேட்காமல் விட்டுவிட்டு போனால் உன் அப்பாவை நீ குறை சொல்லக்கூடாது. ஏனென்றால் உன் வாழ்க்கை நடக்கின்ற விஷயம் அப்படிப்பட்டது. உன் அப்பா நான் உன் வாழ்க்கை இப்பொழுது சில காலமாக சற்று உன்னிப்பாக கவனித்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். அப்படி உனக்கு என்ன நடக்கிறது என்று நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். என் அன்பு குழந்தையே, பல விஷயங்கள் உன் வாழ்க்கையின் துரோகங்களாக மாறி இருக்கிறது. உன்னோடு இருக்கின்ற சில விஷயங்கள் உன்னை தன் உலகம் என்று சொல்லக்கூடிய சில மனிதர்கள் உனக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். உன் அப்பாவின் அளவில் நான் சொன்ன உடனே பதறாமல் என்னவென்று முழுமையாக கேட்டுவிட்டு அதன் பிறகு நீ ஒரு முடிவுக்கு வா. எதையும் யோசிப்பதற்கு முன்பாக ஒரு முடிவெடுப்பது நல்லதுக்கல்ல. எந்த ஒரு விஷயத்தையும் முதலில் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நான் வரக்கூடிய இந்த காலம் முழுமையிலும் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா உன் முன்னால் நடத்தக்கூடிய ஒவ்வொன்றையும் சற்று உன்னிப்பாக கவனித்துப் பார். இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் என்னவென்று உனக்கு புரிய வரும். நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் உனக்கு அதைவிட அவமானத்தை தருகிறது. நான் இருக்கும் இந்த நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் தெரிந்து புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உன் அப்பா நான் ஆசைப்படுகின்றேன். அவமானப்பட்ட இடத்தில்தான் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். எப்பொழுதுமே சுற்றி இருக்கின்ற மனிதர்களை தெரிந்து கொள்ள உனக்கு பயம் எதுவுமே பயன்படவில்லை என்று நினைக்காதே. அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு வழி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? பணம். உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் ஒருவரிடம் உதவி கேட்டு அந்த உதவி என்னவாக மாறும் என்று நீ தெரிந்து கொண்டால் போதும். இவர்களை பற்றி உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த சாயப்பா ஒவ்வொருவரையும் உனக்கு சரியாக நான் அடையாளப்படுத்துவேன். என் குழந்தையே, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை கண் கலங்க வைப்பதும் கண்ணீர் சிந்த வைப்பதுமாகத்தான் இருக்கிறது. நீ அவர்கள் கேட்டதுமே மறைக்காமல் உதவி செய்திருக்கிறாய். அவர்கள் சொன்னதுமே இல்லை என்று மறுக்காமல் கொடுத்திருக்கிறாய். உனக்கு தேவைகள் இருக்கிறதா இல்லையா என்று கூட பார்க்காமல் நீ எந்த விஷயத்தையும் மறைக்காமல் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறாய். ஆனால் உனக்கு ஒரு கஷ்டம் என்றவுடன் கையை விரித்து நிற்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யலாமா என்று கூட இங்கு யாரும் யோசித்தது கிடையாது. உன்னுடைய கண்ணீர் துளிகளை ரசிக்கிறார்கள். நீ படுகின்ற வேதனைகளை கண்டு சிரிக்கிறார்கள். இதுதான் உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய மனநிலையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய சில புரிதல்களும் சில தேவைகளும் உனக்கு என்னவென்று நடக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம், இந்த சாயப்பா நான் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரம் என்று இனி முழுக்க முழுக்க எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள். ஆசைப்படுவது போல எதுவுமே நடக்கவில்லை என்றாலும் உன்னுடைய விருப்பங்கள் மிக விரைவாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தப்படும். இந்த அப்பாவின் அருளோடு சுற்றி இருப்பவர்கள் தானே துரோகங்களை செய்கிறார்கள். நான் உன் அப்பா அல்லவா? ஒருபோதும் நான் உனக்கு எதையும் செய்ய மாட்டேன். கண்மூடி கண் திறப்பதற்குள் இந்த உறவுகளை எல்லாமும் அறுத்துவிட வேண்டும் என்பதுதான் உன் அப்பாவின் மிகப்பெரிய விருப்பமாக இப்பொழுது மாறி இருக்கின்றது. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ள நினைக்கும் இந்த காலம் இனி அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாகவே நடத்தும் என்பதை நீ மறக்காதே. நான் இருந்து உனக்கு எந்த நாளும் என்ன கொடுக்கின்றேன் என்பதை ஏற்றுக்கொண்டு இந்த சாயப்பா உடனிருந்து உனக்கு என்ன சொல்லி கொடுக்கின்றேன் என்பதை நீ தெளிவில் கொண்டு அதிகப்படியான நம்பிக்கையோடு எதையுமே நீ எதிர்கொள்ள துணிய வேண்டும் என்பதை மறக்காதே. அப்பாவின் அன்பினால் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான புரிதல் என்ற ஒன்று கிடைக்க வேண்டும். எதற்காக நம் அப்பா நமக்காக பேசுகின்றார், அதனால் அவருக்கு என்ன லாபம் இருக்கிறது என்று நீ யோசிக்க வேண்டும். லாபத்தை மட்டுமே எதிர்பார்த்து உன்னை சுற்றி இருக்கும் இவர்களுக்கு மத்தியில் உனக்கான நல்லதை சொல்ல வரும் இந்த சாயப்பாவை நீ உதாசீனம் செய்யலாமா? எப்பொழுதும் போல நீயாக இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்து நிற்கின்றாய். என் குழந்தையே, என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னால் சற்றென்று புரிந்து கொள்ள முடியவில்லை. நாம் நம்புகின்றவர்கள் நமக்காக இல்லை, வேறு யாருக்காகவோ இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும் பொழுது இந்த வாழ்க்கை ஒன்றும் இல்லாததாக ஒரு நாள் மாறிவிடும். காலப்போக்கில் இது என்ன சொல்லி கொடுக்கும் தெரியுமா? என் குழந்தைக்கு இவர்கள் செய்கின்ற இந்த துரோகத்தை
நாமும் அவருக்கு செய்தால் மட்டுமே நம்முடைய மனது ஆறுதல் அடையும் என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விடுவார்கள். எது நடந்தாலும் உனக்கே என்று நான் உருவாக்கி கொடுக்கும் இது போன்ற விஷயங்களை நீ சற்றென்று ஒரு நொடியில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உனக்காக என்னவெல்லாமும் எடுத்துச் சொல்கிறேனோ அதை எல்லாமும் நீ முழுமையாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த மாற்றத்தை நீ உணர வேண்டும் என்பதை மறக்காதே. நான் இருந்து உனக்கு சொல்வதை நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. இந்த அப்பாவினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கே என்று ஒவ்வொன்றையும் சரியாக புரிய வைக்கும் என்பதை நீ மறக்க கூடாதல்லவா? எந்த நொடியிலும் என் குழந்தை எதையுமே இழந்து கண் கலங்கி நிற்க நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நான் சரியாக உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. சாயப்பாவினுடைய அன்பு அவ்வளவு எளிதில் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. என் குழந்தையை மனநிலையும் நான் புரிந்து கொண்டதனால்தான் மீண்டும் மீண்டும் இடத்தில் நான் பேச வருகின்றேன். தன் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கின்ற அத்தனை விஷயங்களும் என் குழந்தைக்கு கொடுக்கும் ஒவ்வொன்றிலும் மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. அப்பா நினைத்தது போல எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு ஒரு மாற்றம் வரத்தான் செய்யும் என்பதை நீ மறக்காதே. எல்லா நிலையிலும் உனக்குள் ஒரு திருப்பம் வரும் என்பதையும் நீ மறக்காதே. இனி என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் என் குழந்தை நீ எந்த நிலையிலும் கலங்காதே. சாயப்பா நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கான அத்தனை மாற்றத்தையும் நான் சரியாக உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. என் குழந்தை நீ கலங்கக்கூடாது. சரியான ஒரு முடிவை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக ஒரு நாள் நல்லதையும் கெட்டதையும் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் இனி என் குழந்தை எதையுமே யோசித்து நீ பதறாதே. அப்பாவினுடைய அன்பு உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். யாருக்காக நாம் வாழ்கிறோம், எதற்காக வாழ்கிறோம், இவர்களுடைய எண்ணம் என்ன, உண்மையாகவே இவர்களுக்கு நீ கொடுக்கின்ற அன்பு தகுதியானது தானா என்பதனையெல்லாம் நீ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் மற்றவர்களுக்காக நாம் வாழ்கிறோம் என்று சொல்லி நீ கடந்து வந்து கொண்டிருந்தாய். ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக ஒரு சோதனையை உனக்கு கொடுத்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் உனக்கு மாற்றங்கள் வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா நான் துணையிருந்து உனக்கு கொடுத்த அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. என்றுமே நான் இருப்பேன், எப்பொழுதும் நான் வருவேன். என் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை என்றால் அந்த இடத்தில் வந்து நான் நிற்பேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இது நடப்பதை எல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு இன்னல்களையும் சோதனைகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நீ கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் இந்த வாழ்க்கையாக நீ மாற்ற வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. சாயப்பா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் இனி நடக்க ஒவ்வொரு மாறுதல்களும் உன்னை தேடி வரும் என்பதை நீ மறக்காதே. உன்னை சூழ்ந்து வந்து உனக்காகவே ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கின்ற இந்த நாள் முதல் இனிமேல் உன்னை தேடி வந்து நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து என் குழந்தை மகிழ்ச்சி அடைவேன். ஒரு பிரிவை நான் கொடுத்தாலும் அந்த பிரிவை உன் வாழ்க்கையில் உனக்கு தேவை என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். இப்படி ஒரு விஷயம் நடக்காதா என்று இதை எப்படி நடத்துவது என்று தெரியாமல் விழிப்பிதுங்கி நின்று கொண்டிருந்தாய். அந்த நேரம் உன் அப்பா அதை உனக்கு நடத்தி கொடுக்க முன் வந்திருப்பேன். அதனால் எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் எந்த ஒரு நன்மைகளையும் விட்டு விடாதே. சாயப்பா சொல்லும் பொழுதே நீ இதையெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை காயப்படுத்தி விட்டு இங்கு எல்லோரும் நிம்மதியாக இருப்பதாக நினைக்கின்றாய். யாருக்காக உன்னை உதறிவிட்டு யாருக்காக உன்னை காயப்படுத்தி விட்டு இவர்கள் இருக்கிறார்களோ அவர்களால் மிகப்பெரிய அவமானத்தை இவர்கள் சந்திப்பார்கள் என்பதை நீ மறக்கக்கூடாது. அவர்கள்தான் இவர்கள் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. ஏமாற்றத்தை கொடுத்தவர்களுக்கு ஏமாற்றத்தினால்தான் வாழ்க்கை அழிந்து போகும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் உன்னை சூழ்ந்து வரும் இது போன்ற விஷயங்களை உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் நீ சரியாக இந்த வாழ்க்கை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. இந்த சாயப்பா நான் இருக்கும் இந்த நாட்களில் இனி என்ன நடந்தாலும் உனக்கு இவை ஒவ்வொன்றிலும் தெளிவான ஒரு புரிதல் நிச்சயமாக கிடைக்கும். எந்த இடத்திலும் என் குழந்தை நீ வருந்த மாட்டாய். அப்பா சொல்ல சொல்ல உனக்கு அத்தனையும் தெளிவாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். இந்த சாயப்பா சொல்லும் விஷயங்களினால் உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா மாறுதல்களையும் கொண்டு நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதை மறக்காதே. அத்தனை நிலையிலும் அப்பா உன்னை சரியாக என்னவென்று வாழ வைப்பார் என்பதை மறக்காதே. எப்பொழுதும் போல அப்பாவினுடைய அன்பு உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதையெல்லாம் தாங்கி நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதையும் மறக்கக்கூடாதல்லவா.
சாயப்பாவினுடைய அன்பு உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் இனிமேல் உன்னை வாழச் சொல்லும். எதையுமே இழக்க வைக்காது, எந்த ஒரு விஷயத்தையும் தொலைக்க வைக்காது. உன்னை சுற்றி அத்தனை விஷயங்களையும் அது நடத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. என்றும் தவறு என்றும் நான் உன்னோடு நின்று உனக்கு உருவாக்கி கொடுக்க இந்த விஷயங்களை நீ புரிந்து கொண்டால், அப்பா காலத்தின் கட்டாயத்தினால் மட்டும் வரவில்லை, உன் மீது கொண்ட அன்பினால், உச்சபட்ச அன்பினால் உன்னை தேடி வருகிறேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரமும் இனி எதற்கும் என் குழந்தை பதறுவதை நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் சரி எது தவறு எது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் எல்லா நன்மைகளிலும் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக கண்டு கொள்வாய் என்பதை மறக்காதே. எங்கோ செல்கின்ற விதி இந்த இடத்தில் உன்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது என்றால் காரணத்தோடு தான் நீ செய்த பல தவறுகளும் பாவங்களும் இது போன்ற ஒரு வாழ்க்கையை உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டது. ஆனால் நீ செய்திட்ட பல புண்ணியங்கள் தான் தெய்வத்திடமிருந்து உனக்கு ஆறுதலையும் பெற்றுக் கொடுக்கிறது என்பதை மறக்கக்கூடாது. என்னவாக இருந்தாலும் இனி உன்னை தேடி நான் நடத்துகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மேலும் பல புரிதல்களை இனி கொடுக்கட்டும். சாயப்பா சொல்ல சொல்ல எல்லாம் உனக்கு மாறட்டும் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் நன்மைக்கு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.